ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கும்ப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை இந்த பகுதியில் பார்க்க இருக்கோம். ஆகஸ்ட் 19 முதல் ஆகஸ்ட் 28 வரை. ஆகஸ்ட் 19 செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திற்கு 5ஆம் இடமான மிதுன ராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ராகு நம்முடைய லக்னத்திலேயே இருக்கார். ராகு குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்னைக்கு சந்தோஷத்துக்கு உண்டான நாள். விளையாட்டு, யூக வியாபாரம், ஒரு அதிர்ஷ்டத்துக்கு ஆன நாளாக இருக்கிறது. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு ஏற்ற நாள் இல்லை. உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் திருமண காரியங்களுக்கும் இன்றைக்கி நாளை பயன்படுத்தலாம். மெயினாக இன்டெலிஜென்ஸியாக வேலை செய்கிற இடம், ஸ்மார்ட் ஒர்க்கு, டிசைனிங், க்ரியேட்டிவிட்டி, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. ஆகஸ்ட் 20 புதன்கிழமை, புனர்பூச நட்சத்திரம். 5ஆம் இடத்துல சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. குருவும் அதே நட்சத்திரத்தில் இருக்கிறனால குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. குழந்தைகளால் பெருமைகள், குழந்தைகளால் சந்தோஷம், கலைகள், நம்முடைய க்ரியேட்டிவிட்டி கலைகள்னால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அப்ரிசியேஷன், பாராட்டுக்கள், மற்றும் நம்மளுடைய உறவுகளை பலப்படுத்திக்கிறதுக்கு, நம்மளுடைய விருப்பமானவர்களோடு நம்ம இணக்கமாக செயல்படுறதுக்கு இது மிக மிக நல்ல நாளாக இருக்கிறது. இன்றைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை, பூச நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 6ஆம் வீடான கடகராசியில் போகிறதுனால, 2ஆம் வீட்டில் சனியும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால, இந்த சந்திரன் சனி 2-6 கனெக்டிவிட்டி வந்து நம்முடைய பணவரவு, வேலைவாய்ப்பு மற்றும் நம்மளுக்கு தொழில் பலத்தை கொடுக்குறார். அதனால் இப்போ இரும்பு சம்மந்தப்பட்ட மிஷினரி ஒர்க்ஸாக இருக்கலாம், கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக இருக்கலாம், ஈவன் விவசாயத்துக்கு கூட சப்போர்ட் நல்லா இருக்குது. ஹோட்டல் தொழிலெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய நல்ல நாள். ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம். சந்திரன் ஆயில்யத்தில், சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யத்துக்கு உண்டான புதனும் அங்கேயே இருக்கார், ஆயில்யத்திலேயே. அதனால் இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வேலைகளை மாற்றி அமைக்கலான்ற எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு தொழிலை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு லீவ் விடுறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. ஆனால் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை ஏற்படக்கூடிய நாள். இப்போ ஒருத்தர் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸில் இருந்தவர் திடீர்னு நோயிலிருந்து விடுபட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இன்றைக்கி ஏற்படும். ஆகஸ்ட் 23 சனிக்கிழமை, மக நட்சத்திரம். நம்மளுக்கு 7ஆம் வீடான சிம்ம ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. சூரியனும் அந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. கேது 7ஆம் வீட்டிலேயே சிம்மராசிலேயே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் சில பேர் பார்த்திங்கன்னா விருப்ப சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், இப்போ இஷ்ட திருமணம் பண்ணுறாங்க இல்லையா, விருப்பமான மேரேஜ், அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் மற்றும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மனநிறைவோட சில நிகழ்வுகள் நடக்கும். சூரியன் சந்திரன் சேர்க்கை பலனை தரக்கூடிய நாள். அதனால் இது ஒரு துல்லியமான, ஒரு நுணுக்கமான அறிவுகளை பயன்படுத்தி ஒரு கான்ட்ராக்டு, இது மாதிரி எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு இது சிறப்பான நாளாக எடுத்துக்கலாம். புதிய முறைகளை கையாள்வதற்கும் இந்த நாளை பயன்படுத்தலாம். உபாசகர்களுக்கு அல்லது முன்னோர்களை நினைப்பதற்கும் இது நல்ல நாள். ஆகஸ்ட் 24 ஞாயிற்றுக்கிழமை, பூர நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். சுக்கிரன் நமக்கு 5ஆம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்தில் குருவோடையே சேர்ந்துருக்கார். அப்போ இன்றைக்கி மகிழ்ச்சி நல்லாயிருக்கும். திருமண காரியங்கள் ஒரு உறுதி பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலை சார்ந்த விஷயங்கள், யூக வியாபாரம், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறது.
இன்டீரியர் டிசைனிங் சம்மந்தப்பட்டது, சினிமா துறை, இது மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை உத்தர நட்சத்திரம். ஒரு பாதம் 7ஆம் வீட்லேயும் 3 பாதம் 8ஆம் வீடான கன்னிராசிலையும் இருக்குது. 7ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் சூரியன் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் பயணிக்கிறனால இன்றைக்கி நம்மளுக்கு திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லா இருக்குது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது, இப்போ பார்ட்னர்ஷிப் ஒர்க் பண்ணுறது, அனைத்து விதமான ஒரு கமிஷன் வகை, மார்க்கெட்டிங், அரசு இயந்திரங்களை கான்ட்ராக்டுகளை எடுக்கிறது, அரசு அதிகாரிகளாக பணிபுரிகிறவர்களுக்கும் இன்றைக்கி மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம். 8ஆம் வீடு, லக்னத்துக்கு 8ல் சந்திரன் போகிறது தான் உண்மையான சந்திராஷ்டம். அதில் நமக்கு 6ஆம் அதிபதியான சந்திரனுடைய சாரத்தில் அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்படாமல் பார்த்துக்கணும், மனசங்கடம் ஏற்படாமல் பார்த்துக்கணும், உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதாவது கோல்டு பிடிக்கிறது அல்லது நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள், அது பித்தப்பையாக இருக்கலாம், யூரினரி இதாக இருக்கலாம், அஜீரண கோளாறுகளாக இருக்கலாம். அதனால் கொஞ்சம் தூக்கம் கெடாமல் அந்த மாதிரி ஹெல்த்தை பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்தணும். உறவுகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா நம்ம மனசு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி புலம்புறதுக்கு உண்டான சூழலை அங்கே உருவாக்கிடும். அதனால் தெய்வ வழிபாடுகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. மெயினாக காளி வழிபாடு பண்ணும்போது இன்றைக்கி பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். ஆகஸ்ட் 27 புதன்கிழமை காலையில் 6 மணி 3 நிமிடத்திற்கு சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியிலும் 2 பாதம் துளாராசியிலும் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் அஸ்தத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்றைக்கி மருத்துவத்துறையில், உணவு உடை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு தான், நல்லா நடக்கும். என்றாலும் கூட விபத்துக்காரகன் அல்லவா, செவ்வாய் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். காயம் படுறது, பிடிக்கிறது, கடன் சம்மந்தப்பட்ட உபாதைகள், டார்ச்சர்கள் ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வார்த்தைகள் பேசும்போது பகையை வளர்க்காமல் சாந்தமாக பேசி பழகணும். அப்போ தான் கொஞ்சம் இன்றைக்கி பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம். ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை காலையில் 8:42க்கு சுவாதி நட்சத்திரம். நமக்கு 9ஆம் வீடான துளாராசியில் சந்திரன் ராகுவனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். நமக்கு லக்னத்தில் இருக்கிற ராகுவானவர் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் அதே போல் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால மகிழ்ச்சியான தருணங்கள் கை கொடுக்கக்கூடிய காலம், மிக மிக சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கும் ஆன்மீகம் நல்லாயிருக்கும், அனுசரணை நல்லாயிருக்கும், குழந்தைகளோட பரிமாற்றங்கள் நல்லாயிருக்கும், வளர்ச்சிகள் நன்றாகும். மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.